9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா, குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. கடந்த ஆண்டுல குரு மறையவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருந்து நிறைய கஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த 9ஆம் இடம், பொதுவா நம்ம பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9 குரு அப்படிம்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஸ்தானத்துல வராரு. வந்து இவங்களுக்கு எந்த வித பலன்கள்லாம் தரப்போறாரு. அதே மாதிரி இந்த 9ஆம் பாவத்துல ஒளிந்திருக்கும் மர்மம் என்ன? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. விருச்சக ராசிக்கு குரு பெயர்ச்சி 2026 எப்படி இருக்கும்? அதாவது 8ஆம் இடத்துல இருந்த குருவால் எவ்வளவோ மனவேதனைக்கு ஆடான இவர்களுக்கு இந்த 9ஆம் இடத்து குருவால் என்ன பலன் நடக்கவிருக்கிறது? இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் நேயர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வந்துங்க, குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா ஒரு அருளுமே இல்லை. குரு அருள் இல்லையே எந்த ஒரு அருளுமே இல்லை. ஒருத்தருக்கு வந்து அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் வாழவே முடியாது. அப்படி வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். அது போக குருதான் முழு சுபகிரகம். நவகிரகங்கள் 9 கிரகங்களிலும் முழுமையான சுபகிரகம் குரு பகவான் தான். இந்த குருவுடைய பார்வைக்கு, குரு பார்த்தால் கோடி புண்ணியம். குரு பார்த்தால் அந்த இடத்துக்கு தோஷமே இல்லை. தோஷம் பெற்ற கிரகத்தை குரு பார்த்தாலும் அந்த கிரகம் தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிறார். அந்த குருடைய திருஷ்டிக்கு வந்து அவ்வளவு பவர். குருங்கிறது எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய ஒரு நல்ல செயல்களை அந்த குரு பகவான் செய்யறார். ஒரு குரு ஒரு கிரகத்தை பார்த்து அந்த தோஷத்தையே விடுவித்து கொடுக்கிறார் அப்படின்னா அது குருவால் மட்டும்தான் முடியும். அப்ப அந்த குருனால ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி அடைஞ்சு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தால் மட்டும்தான் ஒருத்தர் திருப்தி அடைய முடியும். அதே சமயத்துல அந்த குருவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். சிறப்பு. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் குரு தான் இல்லைங்களா? அவர் வேற உச்சம் வேற பெறாரு. பெற்றதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் தராருங்க? அதாவது இந்த 2ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் 5ஆம் இடத்துக்குரிய அதிபதியும் குரு பகவான் தான். அந்த குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்ச பலம் அடைகிறார். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. துக்கத்தில் இருக்கும் ஒருத்தரை, வருத்தத்தில் இருக்கும் ஒருத்தரை, துன்பத்தில் இருக்கும் ஒருத்தரை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா குரு பகவானுக்கு மட்டும்தான். அந்த குரு பகவான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்துல 9ஆம் இடத்துல இப்போ உச்ச பலமா இருக்கிறார். இந்த குரு பகவான் ஆகப்பட்டது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1:50 AM அந்த நள்ளிரவில் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்சமாக வர்றாங்க. அப்படி வரக்கூடிய குரு பகவானால் இந்த விருச்சக ராசிக்கு ஒரு பலன் எப்படி சொல்ற அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம், நான் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, எனக்கு எதிர்பார்க்காத ப்ரமோஷன் கிடைச்சிருக்குது. ஒவ்வொருத்தர் ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. இவர் எதிர்பார்க்கவே இல்லை, கிடைச்சிருச்சு. இவங்க ரொம்ப நாளா ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த வேலை இந்த பீரியட்ல கண்டிப்பா கிடைக்கும். நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த IAS சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. IAS, IFS, IRS இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதி இந்த மாதிரி ரேங்க்ல
ஏதோ நல்ல ரேங்க்குக்கு வரணும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஒரு சிலர் நான் ஐஏஎஸ்ஸே ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரியான அவர்களே நம்ப முடியாத அவங்க நெடுநாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அவங்களுடைய மன சந்தோஷம் திருப்தியாக கிடைக்கும். இது ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன் அப்படின்னா, இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த 9ஆம் இடம் என்பது ஒருத்தருக்கு பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா, இந்த ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னா அவங்க ஓடி போயாவது பிழைச்சுக்குவாங்க, ஊருட்டு ஊர் போய் பிழைச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஐதீகம். அது மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல இடமாற்றம், ஒரு நல்ல தொழில் மாற்றம், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே உருவாகும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தடைகளை தகர்க்கக்கூடியதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இந்த காலத்துல முயற்சிகள் எடுக்கலாமாங்களா ஐயா? அதாவது இது இப்போ 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. இவங்க யாரு? 5ஆம் இடத்துக்குரிய குரு பகவானும் 2ஆம் இடத்துக்குரிய குரு பகவானும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 9ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் அந்த திருஷ்டியில விருச்சக ராசியவே பார்க்கிறாங்க. அப்ப அந்த விருச்சக ராசியை பார்க்கும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இயலாமை, அதாவது என்னால முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ஃபர்ஸ்ட் விலகும். அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த குருடைய பார்வை பட்ட உடனே அது விலகும். அப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷனா வரும். அப்போ நாம் இந்த தொழிலை செய்யலாம், இந்த வேலைக்கு நம்ம போகலாம். நிறைய பேர் வேலைக்கு போகாமல் இந்த 8ஆம் இடத்துல குரு வந்ததுனால அப்படியே முடங்கி கிடக்குறாங்க. யாருமே சொன்னீங்கன்னா ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க, எதுவுமே ஒன்றால பண்ண முடியல அப்படின்னு சூழ்நிலைக்கு வராங்க அப்படின்னு சொன்னா, அந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. ஸோ இந்த சனி பகவானோட தாக்கம் கம்மியா இருக்குன்னா பாசிபிலிட்டி இருக்குங்களா? அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையாக விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க, உச்ச குருவாக. அப்ப அந்த சனி பகவானை குரு பார்த்ததுனாலையும் அந்த 5ஆம் இடத்துல சனி இருந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு பல வழியிலுமே தொந்தரவு. இந்த சனி பகவான் முதல் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வழியாகப்பட்டது தொழில், இல்லைன்னா இவங்களுக்கு விபத்து, இவங்களுக்கு ஆயுள் பயம், இல்லைன்னா ஒரு ரோகம், ஒரு நோய் அது ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாலும் சரியாகல, வீணா காசு தான் செலவாகுது ஒழியோ நம்மளுக்கு வைத்தியம் பார்த்தும் திருப்தி இல்லை. இது மாதிரியான கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த சனி பகவானை இந்த 9ஆம் இடத்திலிருந்து அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக விருச்சக ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருடைய வீடான மீனத்தை, அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை இந்த குரு பகவான் பார்க்கிறார். இந்த திருஷ்டி அந்த சனி பகவான் மேல விழுகுது. அப்ப அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா பெரிய வாய்ப்புகள், அவங்ககிட்ட இருக்கிற திறமைக்கே வழி கிடைக்காம இருக்கும். திறமை இல்லாதவங்க எல்லாம் வேலை செஞ்சு ப்ரமோஷன் வாங்கி நல்லா இருக்கிறாங்க. திறமை இருந்தும் இவங்கனால முன்னேற்ற பாதைக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, திறமை இல்லாதவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. திறமை இருந்தும் நாமே முன்னுக்கு வர முடியல. நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம், யாருக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தோம், நம்ம யாருக்குமே எந்த பாவமும் செய்யல, எந்த தீங்கும் செய்யல, அப்படி இருந்தும் நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு வேதனைப்படுறவங்க விருச்சக ராசியில நிறைய பேர். அவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, இந்த 9ஆம் இடத்து குரு இவங்களுடைய நெடுநாள் குறையை தீர்த்து வைக்கும். இப்போ ஐவிஎஃப் பண்ணினாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கல. இயற்கையாகவும் குழந்தை பாக்கியம் நிக்கல.
அந்த ஐவிஎஃப்கோசரம் 1 டைம் 2 டைம் 3 டைம் ஹாஸ்பிட்டலில் பார்த்து 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி ஏமாந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? லட்சங்கள் போனாலும் பரவாயில்ல, கடனானாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைச்சால் அது போதுங்க அப்படின்னு கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு அதுலேயுமே குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் வருத்தப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள் நிறைய பேர். அவங்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட்டு சொல்லுங்க. இந்த பீரியட்ல குரு தட்சிணாமூர்த்திய மனதார வணங்க சொல்லுங்க. வியாழக்கிழமை நாள்ல அந்த தட்சிணாமூர்த்தியுடைய அனுகிரகத்தால், அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் அவங்களுக்கு இந்த பீரியட்ல புத்திர பேரு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது அவங்களுடைய அப்பா தாத்தா முன்னோர்கள், அவங்களுடைய முன்னோர்களே இவங்க வயிற்றுல வந்து பிறப்பாங்க. அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும். இப்போ நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க எனக்கு பெண் குழந்தை வேணும்னு சொல்லி, அவங்களுக்கு பெண் குழந்தை கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டிருப்பாங்க, இந்த ஆண் குழந்தையும் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுடைய பிரார்த்தனை இந்த பீரியட்ல பலிக்கும். அது மாதிரியான ஒரு பொற்காலம் இது. உங்களுக்கு ஒரு வம்ச விருத்தி, ஒரு வாரிசே கிடைக்குதுன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. இது குருவுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. இது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவாலையும் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் இவங்களுக்கு வம்ச விருத்தி அப்படிங்கிறது உருவாகும். அந்த வம்ச விருத்தி மூலியமாக இவங்க நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய பல கோடி சொத்துக்கும் அவர் தான் அதிபதி. எங்கிட்ட பல கோடி ரூபாய் சொத்து இருக்குதுங்க, இன்னைக்கு நான் பல லட்சங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் மாசம் மாசம், அந்த சொத்துக்கே வாரிசு இல்லைங்க அப்படின்னு எவ்வளவு வேதனையா சொத்தெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியாம அந்த சொத்தை எங்கேயாவது வேற யாருக்காவது எழுதி வச்சிடலாமா, ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு எவ்வளவோ கற்பனை பண்ணிய உங்களுக்கு இந்த பீரியட்ல புத்திர பாக்கியம் கேரண்டியா கிடைக்கும். அதே சமயத்துல சொத்து இல்லாம குழந்தை பாக்கியத்துக்கோசரம் எத்தனையோ பேர் வந்து தடைபட்டு இருக்குது, அவங்களுக்கும் இந்த பீரியட்ல அந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையா விருச்சகத்தையே பார்க்கறதுனால ஒரு மன தெளிவு கிடைக்குமா? இந்த மன குழப்பத்தில் இருந்தாங்க, இது பண்ணலாமா இல்லை அதை பண்ணலாமா, தப்பான முடிவு எடுத்து கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனை சிக்கிட்டோம், இப்போ அத்தியாவசியமா அது தேவையா தேவையில்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு தெளிவு பிறக்குமா? கடந்த காலத்துல 8ஆம் இடத்துலையும் குரு, 5ஆம் இடத்துலையுமே சனி, இந்த சனியும் குருவும் சரியில்லாமல் இவங்க வந்து அப்படி சிக்கிட்டாங்க. சனியும் குருவால் நெருக்கப்பட்டார்கள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க யாரை நம்பினாலும் ஏமாற்றம், எந்த முடிவு எடுத்தாலும் தோல்வி, ஒரு தொழிலையே செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு தேவைப்பட்ட உபகரணங்கள் வாங்கினாலும் அதுலயுமே ஏமாற்றம், அந்த தொழிலுக்கு தேவைப்பட்ட மெஷினரிஸ் வாங்கியுமே தொழில் ரன் ஆகல, எல்லாமே நஷ்டம், கடன், இது போக குடும்பத்திலையும் பிரச்சனைகள். அப்ப நான் என்னடா செய்யறது அப்படின்னு தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க விருச்சிக ராசிக்காரங்க. அவர்களுக்கு இந்த 5ஆம் பார்வையாக விருச்சகத்தையே அந்த குரு பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க துளிர் விட்டு எந்திரிச்சு அவங்களை அறியாமையே வேலைக்கு போவாங்க, அவங்களை அறியாமையே பிஸ்னஸ் செய்வாங்க, அவங்களை அறியாமலே இது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செய்வாங்க, எனக்கு இந்த வேலை வேணும்னு சொல்லி இன்டர்வியூக்கு போவாங்க. அதே சமயத்துல அவங்க என்ன இப்ப நினைச்சு பாடுபட்டாலும் அது நடக்கும். அதற்கு உண்டான ஒரு உத்வேகமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இப்ப கிடைக்கும். இது யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்களுக்கு தானா வந்துடும். இது வந்து இறைவனின் நேரடி பார்வைன்னு சொல்லலாம் இல்லைங்களா ஐயா? உண்மையானதான். இது வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய கடாட்சரம் ஒண்ணு இருந்தாலே போதும், அவர்கள் வாழ்க்கையில எல்லா விதமான இன்பத்தையும் அனுபவித்து வாழலாம், குழப்பம் தீரும் கண்டிப்பாக. அதாவது துக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை மகிழ்ச்சியாக மாற்றும் சொன்ன நான், அது வந்து குரு பகவான் ஒருத்தரால தான் அப்படி மாற்ற முடியும். ராங் ரூட்ல போயிட்டு இருந்த ஒருத்தரை, தவறான பாதையில போயிட்டு இருந்த ஒருத்தரை நேர்வழிக்கு கொண்டு வந்து இந்த வழியில போப்பா நல்லது நடக்கும், இந்த வழியில போகாதப்பா கெட்டது நடக்கும் அப்படின்னு காட்டி கொடுத்து அவர்களை வாழ வைத்து அவர்களை தலை நிமிரவும் செய்யும் இந்த குரு பகவான்.
சிறப்பு அப்ப இந்த சிறப்பு. குரு பகவானுடைய அனுகிரகம் இவர் அதாவது விருச்சக ராசிக்கு நிறைய பேர் துரோகிகள் ஜாஸ்தி, எதிரிகள் ரொம்ப ஜாஸ்தி. எப்போ இந்த விருச்சக ராசிக்காரன் அழிவானோ, எப்போ இவன் நஷ்டப்படுவானோ, எப்போ இவன் கேவலப்படுவானோ, எப்போ இவனுக்கு இந்த காரியம் ஆகாம போகுமோ, இப்படி இருந்தா நிறைய பேர் அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி எதிர்பார்த்தவர்கள் மத்தியில் இவர் வந்து விருட்சகமாக எல்லா விஷயத்தையும் சக்சஸ் பண்ணி காசு பணம் சம்பாரிச்சு, நல்ல பேர் சம்பாரிச்சு, நல்ல மரியாதை சம்பாரிச்சு, அவர்களுக்கு முன்னால் இவர்கள் சிறப்பாக வாழ்வார்கள். சிறப்புங்க ஐயா. இவங்க இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா, இந்த அதிகமான கோபம் வர்றதை குறைச்சிக்கணும். ஷடார்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. திடீர்னு ஒரு விஷயத்துல காசு மொத்தமா கொண்டு போட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அவசரப்பட்டு கோபப்படாமல் இருக்கணும். அவசரப்பட்டு ஒருத்தரை நம்பக்கூடாது. இதுல மட்டும் இவங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்துட்டாங்க அப்படின்னா ஜெயிப்பது நிஜம். அது போக இவர்கள் வாழ்க்கையில இந்த செவ்வாய் பகவானுடைய வீட்டை தான் குரு பார்க்கிறாரு. அதே செவ்வாய் பகவான் இப்ப வந்து மேனத்துல இருக்கிறாங்க. அந்த செவ்வாய் பகவானையும் குரு பார்க்கிறாரு. இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அட்டகாசமான டைம். இந்த டயத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால், இதுல வந்து பார்த்தீங்கன்னா பெண்களும் பிஸ்னஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பெண்களும் வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே இந்த போன 2 வருஷம் 3 வருஷ காலம் சரியில்லை. பயங்கரமான குழப்பம், வேதனை, வேலையில மாட்டிட்டு, வேலையில வந்து டார்ச்சர், வேலையில அடுத்த ஆண்களால பிரச்சனை, பிஸ்னஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாண்ட் பண்ணவே முடியல, பிஸ்னஸையும் செய்ய முடியல. இது மாதிரி கடன்பட்டு கஷ்டப்பட்டு வேலை இருந்தும் சிக்கல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுபோக இல்லத்தரசிகளும் குடும்பத்துல நிம்மதி இல்லாமல் நிம்மதியை இழந்து, நீ என்னடா பண்றது, குழந்தை இருக்கிறாங்களே இவங்களுக்கோசரமாவது வாழ்ந்தாகணுமே அப்படின்னு வாழ்றவங்க நிறைய பேர். இவர்கள் எல்லாத்துக்கும் இந்த குரு பகவானுடைய அருளால் இவங்களுடைய கஷ்டங்கள், இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இவங்க முன்னேற்ற பாதையில போவாங்க. இவங்களுடைய மனக்கவலை கண்டிப்பாக குறையும். அது போக இந்த நேரத்துல இவர்கள் ஆபரணங்கள் வாங்குவாங்க. தங்கம், வெள்ளி அடகு வச்சிருந்தாலும் அதை திருப்புவாங்க. பல வருஷமாச்சு அடகு வச்சு, அதை வாங்கி புதுசு அப்படியே அடகு வச்சுட்டேன், இன்னைக்கு வரைக்கும் அது போடவே இல்லை, அது இந்த பீரியட்ல வாங்கி போடுவீங்க. சிறப்பு. அந்த மாதிரியான ஒரு நேர காலங்கள் வந்தாச்சு. நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்க தான் இந்த வருஷத்துல ஹீரோ. சிறப்பு. அற்புதம் அற்புதம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஹீரோ ஹீரோயின் அவங்க தான். அதே சமயத்துல 9ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருப்பதால் மறுவாழ்க்கைக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியட்ல மறுவாழ்க்கை கண்டிப்பாக அமையும். திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் திருமணம் தடை இல்லாமல் நடக்கும். குழந்தை பேருங்கிறது நான் சொல்லிட்டேன். இது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்குது. அது போக இவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசை என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. யோகமான தசை நடந்தால் மட்டும்தான் இந்த கோல்சார் பலனும் நல்லா இருக்கும். ஜாதகத்துல யோகமான தசை நடக்கலையும் வச்சுக்கோங்களேன், இந்த பலன் அவ்வளோக்கா ஸ்ட்ராங்கா இருக்காது. ஆனா அதே சமயத்துல கோல்சார பலனால் கண்டிப்பாக ஒரு நல்ல வெளிச்சம் கண்டிப்பாக நம்மளுக்கு காட்டும். சிறப்பு. ஐயா, அது வழிபாடு சொல்லுங்க. இவங்களுக்கு வந்து வழிபாடு அப்படின்னா, இவர்கள் வந்து முருகன் இவங்களுடைய ராசியுடைய கடவுள். அந்த செவ்வாய் பகவானையே அந்த குரு பார்க்கறதுனாலையும், இந்த குரு தட்சிணாமூர்த்தியையும், அதாவது சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை கும்பிட்டு வர சொல்லுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, செவ்வாய்க்கிழமை நாளில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போக குரு தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை நாளில் மூக்குக்கடலை மாலையா போட்டு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து வணங்கி வந்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. எந்த குறையும் இல்லாமல் இருப்பாங்க. இவங்களுடைய குறை எல்லாத்தையுமே தெய்வத்துடைய காலில் வைக்க சொல்லுங்க. எல்லாமே பரிகாரமாகவும் நல்லா இருப்பாங்க, நல்ல நிலைமைக்கு வருவாங்க. சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா
டீசெண்டாக சொன்னீங்க. நிறைய விஷயம் சுவாரஸ்யமாக கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாங்க. அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க மணிகண்டன்.